இந்த மேகதாது வந்து அணை வந்து உடனடியாக கட்டும் வாய்ப்பே கர்நாடகாவுக்கு இல்லை. அதை பற்றி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏன் வந்து அப்ஜெக்ட் பண்றோம் சார்? அவங்க என்ன சொல்றாங்க, தண்ணியை தரோன்றாங்க. நம்ம கோர்ட்ல எதனால இதுக்கு அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக எதிர்க்கிறது என்ன காரணம்? நாங்கள் என்ன சொல்றோம்னா, ஏற்கனவே கடந்த 22/11/2018 திட்ட அறிக்கை மேகதாது அந்த டேம் கட்டுவதற்காக அந்த திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக ஒரு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. இது வந்து 2018 நவம்பர் மாதம் வந்து இந்த பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த பர்மிஷன் பிறகு அப்பொழுதைய காலகட்டத்தில் இருந்த சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அப்புறம் சீஃப் செக்ரட்டரியும் கடிதம் எழுதியிருக்காங்க. இதன் பிறகு 2019 உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பர்மிஷன் தான். இது வந்து இந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிப்பதற்காக உள்ள பர்மிஷன். டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அனுமதித்து ஒன்றும் பர்மிஷன் கிடையாது. அதை தயார் செய்வதற்காக ஒரு பர்மிஷன் வந்து இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், மத்திய நீர் ஆணையம் வந்து 2018 கொடுத்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்தது. அந்த 2019 தாக்கல் செய்தார்கள். உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இந்த வழக்கு இருந்து வந்தது. இன்று வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசு வந்து நீங்கள் CWMA, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் அவர்களிடம் சென்று உங்கள் குறைகளை வந்து அவர்களிடம் முறையிடுங்கள். ஏன்னா வந்து இவங்க அந்த ப்ரிலிமினரியாக இவங்க அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிப்பதற்காக அனுமதி அளித்தாலும் அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து தமிழ்நாடு அரசுடைய அப்ஜெக்ஷன்ஸை கன்சிடர் பண்ணி தான் அது வந்து அப்ரூவல் வந்து CWMA கொடுக்க முடியும், காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கொடுக்க முடியும். ஆகவே இது இன்னும் ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் அங்கே போய் உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ்லாம் முறையிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ஜெக்ஷன்ஸ் வந்து எங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை கன்சிடர் பண்ணி இந்த மேகதாது ப்ராஜெக்டை வந்து எடுத்து செல்வதற்கு எந்தவித தகுதியும் இல்லை அவர்களுக்கு, கர்நாடக அரசுக்கு வந்து எந்தவித தகுதியும் இல்லை, முகாந்திரமும் இல்லை என்று நாங்கள் சொல்வதை அவர்கள் ஒத்துக்கொண்டால் இந்த ப்ராஜெக்ட் அங்கேயே ட்ராப் ஆகிவிடும். அதை மீறி அவர்கள் ஏதாவது உத்தரவு போட்டால் மறுபடியும் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு இங்கே வருவதற்கு உச்சநீதிமன்றமே இன்றைய உத்தரவில் வழிவகுத்துள்ளது. ஆகவே இது வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் பாடியிடம் நீங்கள் செல்லுங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு எந்த விதத்திலும் மேகதாது வந்து கட்டி கொள்ளலாம் என்று இப்போ சில ஊடகங்களில் இன்றைக்கி உடனே தவறுதலாக வந்துவிட்டது. அது தவறு. அந்த மாதிரி ஒன்றும் உச்சநீதிமன்றத்தில் மேகதாது அணையை கட்டுவதற்காக எந்த உத்தரவும் கொடுக்கப்படவில்லை. அதையெல்லாம் வந்து காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவரிடம் உங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லுங்கள் என்றது தான் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஸோ அங்கே வந்து அந்த குறைகளை எடுத்து சொல்லப்படும். அதை மீறி அவர்கள் ஏதாவது செய்தால் திரும்பி உச்சநீதிமன்றம் அணுவதற்கும் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவில் வந்து வழிவகுத்துள்ளது. இதில் இறுதியாக முடிவெடுக்க வேண்டியது யார் சார்? உச்சநீதிமன்றமா, நடுவர் மன்றமா, இல்லை யார்? அதாவது உச்சநீதிமன்றம் 2018 ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டது. அந்த தீர்ப்பின் பிரகாரம் தான் வந்து 2 அரசுகளும், காவேரியும் கர்நாடகாவும் சரி, இல்லை தமிழக அரசும் சரி, அந்த வாட்டர் வந்து அந்த ஷேர் பண்ணுறது அந்த உச்சநீதிமன்றம் உத்தரவு பிரகாரம் தான் அவங்க வந்து செய்ய முடியும். ஆகவே அது வந்து எந்த விதத்தில் மாநிலத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் அது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இருந்தால் நிச்சயமாக உச்சநீதிமன்றம் தலையிடும். ஏன்னா இன்றைக்கி அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரிலிமினரி, இதெல்லாம் இன்னும் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து மேகதாது அணை கட்டுவதற்காக இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை. இல்லை ப்ரிலிமினரியாக வந்து இது அது வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் பாடி கிட்ட போங்க, அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்டே வரக்கூடாதுன்னு நாளைக்கு காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதை அப்படியே வந்து காவேரி
வாட்டர் கமிஷன் அவர்கள் வந்து அதை கைவிட்டு விடுவார்கள். ஸோ அந்த ஒரு ப்ரிலிமினரி விஷயங்கள் வந்து அது முடிவெடுக்கட்டும், அவர்கள் முடிவெடுக்கட்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஆனால் இன்றைய வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து இந்த கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து இந்த தண்ணீர் வந்து விடுவதில் வந்து தகராறு செய்து வந்துள்ளது, சரியாக தண்ணீர் விடுவதில்லை என்பதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் அதை வந்து கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்ற 2018 16/2/2018 கொடுத்த தீர்ப்பை அவர்கள் வந்து மதிக்க வேண்டும். அதை தீர்ப்பை மதிக்கவில்லை என்றால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படி என்று உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. ஆகவே வந்து இந்த வழக்கில் இந்த மேகதாது வந்து அணை வந்து உடனடியாக கட்டும் வாய்ப்பை கர்நாடகாவுக்கு இல்லை. அதை பற்றி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏன் வந்து அப்ஜெக்ட் பண்றோம் சார்? அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அணை கட்டினா தண்ணியை திறந்துறாங்க. நம்ம கோர்ட்ல எதனால இதுக்கு அனுமதி வழங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக எதிர்க்கிறது என்ன காரணம்? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஏற்கனவே 5 அணைகள் அவர்களுக்கு இருக்கிறது, கர்நாடகா இருக்குது. தேக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த இன்னொரு மேகதாது என்ற போன்ற ஒரு அணை கட்டிவிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட 60 டிஎம்சி தண்ணீர் வந்து, அது மட்டும் இல்லாமல் இந்த உச்சநீதிமன்ற 2018 உத்தரவின் பிரகாரம் இந்த பெங்களூரு குடிநீர் அதன் திட்டத்திற்காக ஒரு 4.5 டிஎம்சி தண்ணீர் அந்த தேக்கி வைப்பதற்காக இந்த மேகதாது இந்த அணை கட்ட வேண்டும் என்று அவர்கள் கூறுவது தேவையற்றது. இதுதான் எங்களுடைய வாதம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.